சோனம் வாங்சுக்கும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு நேற்றிலிருந்து காலவரம்பற்ற உண்ணாவிரதத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான செய்தி. டெல்லி காவல்துறை அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள தண்ணீர் அந்த தொடர்புகளை எல்லாம் குழாய்களை துண்டித்து விட்டது. இதை அபிஜித் சிங் தீப்கே நமக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது டெல்லி காவல்துறை அதை மறுக்கிறது. அமீர் என்கின்ற ஒரு உருது ஆசிரியர் தெலுங்கானாவிலே பள்ளிக்கு வந்த பாஜக குண்டர்கள் காவல்துறை முன்னிலையிலே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன தவறு செய்தார் தெரியுமா? அங்கு உள்ள அந்த பள்ளியிலே மாணவர்களுக்கு உருது மொழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் செய்த தவறு. இந்த தெலுங்கானாவில் உருது மொழி இரண்டாவது அலுவல் மொழியாகும். இது பாஜக ஆளுகின்ற மாநிலம் அல்ல, அது முக்கியம். காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. டெல்லியில தொடர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய, அதாவது இளைஞர்களினுடைய மாணவர்களினுடைய அந்த போராட்டம் மிக வீரியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுப்பது போல லடாக்கில் உள்ள சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக்கும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு நேற்றிலிருந்து காலவரம்பற்ற உண்ணாவிரதத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான செய்தி. ஒரே மையமான கோரிக்கை, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான். அவர் சொல்றாரு, எப்படி இதுல நீங்க கலந்துகிட்டீங்கன்ட்டு ஊடகவியலாளர் கேட்கும் பொழுது, எனக்கு என்னுடைய நாட்டு இளைஞர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருக்கும் பொழுது, இந்த அரசு வாழாவிருக்கும் பொழுது என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. நான் கல்விக்கு மிக நெருக்கமானவன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த போராட்டத்திலே ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடதுசாரி மாணவர் அமைப்பும் இந்த காலவரம்பற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சியூட்ட செய்தியாக இருக்கிறது. சோனம் வாங்சக்குக்கு மேலும் அவரோடு ஒரு மாணவர் கும்பலும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது அவருக்கு ஒரு ஊக்கமான செய்தியாக இருக்கிறது. இந்த போராட்டத்தை அந்த ஆரம்பிப்பதற்கு முன்னால், இந்த நேற்றைய தினம் காலவரம்பற்ற போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அபிஜித் தீப்கேயும் சோனம் வாங்சுக்கும் ராஜ்காட் சென்று அங்கே மகாத்மா காந்தியினுடைய அந்த அந்த இடத்துல அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை ஆரம்பித்த உடனே சில மணி நேரங்களுக்கெல்லாம் டெல்லி காவல்துறை அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள தண்ணீர் அந்த தொடர்புகளை எல்லாம் குழாய்களை துண்டித்து விட்டது. இதை அபிஜித் சிங் அந்த தீப்கே நமக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது டெல்லி காவல்துறை அதை மறுக்கிறது. தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் எங்கள் வேலை இல்லை, லா அண்ட் ஆர்டரை பார்த்து கொண்டிருப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை. இவர்கள் தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள் என்று டெல்லி காவல்துறை சொல்லுகிறது. அப்புறம் அவர் மேலும் கூறுகையில், எங்களோட ஐசா மாணவர் அமைப்பும் இணைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சேர்ந்த 6 மாணவர்கள் உண்ணாவிரதத்தில் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக என்ன செய்தி சொல்லியிருக்கிறார்னா, எங்களுக்கு பனானா, அதாவது வாழைப்பழம், தண்ணீர் பாட்டில் கொடுக்க வருகிறவர்களுக்கு, உணவு கொடுக்க வருகிறவர்களை இந்த காவல்துறை மிகவும் துன்புறுத்துவதாக, அவர்களை கேள்விக்குரியதாக்குவதாக இங்கே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை கூட நாம் பார்க்கிறோம். இவ்வாறு அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்குள்ள மாணவர்களுக்கு மஃப்தி சோஹில் மார்கூப் என்ற இஸ்லாமியர் மிகப்பெரிய கேன்களில், அதாவது இந்த பால் பண்ணைக்கு பால் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்போம் நம்ம, அப்படிப்பட்ட மிகப்பெரிய கேன்களில் சர்பத்தை கலக்கி கொண்டு போய் அந்த உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக அவர் கொடுத்து கொண்டு தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல அங்கே உள்ள அந்த மாணவர்கள் எல்லோரும் முழக்கமிடுகிறார்கள், எங்களையும், அதாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும்
பிரிக்க முடியாது என்று மீண்டும் மீண்டும் அந்த முழக்கமிடுவது நமக்கெல்லாம் இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு உத்வேகத்தை நம்ம நாட்டு இளைஞர்கள் கொடுக்கிறார்கள், நம்ம நாட்டுடைய மாணவர்கள் கொடுக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி அதில் பாருங்க, 150 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஊபியில் சஹரான்பூர் ஒரு நகரத்துல இருந்து ஒரு பெண்மணி, ஒரு அம்மையார், கொஞ்சம் எல்டர்லி பர்சன் வைங்களேன், ஒரு 50 வயது மதிக்கத்தக்க சுனிதா அரோரா என்கின்ற அந்த அம்மையார் அங்க வந்து சொல்றாங்க. அங்க ஊடகவியலாளர் கேட்கும் பொழுது, முகமது ஜுனைத் என்ற ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஒரு நாள் தவறாமல் அங்குள்ள அந்த மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதை கண்டு நான் அங்கு வந்துள்ளேன். அவனை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, மகனே நீ கவலைப்படாதே, உன்னை பார்த்துதான் நான் வந்திருக்கிறேன். நீ செய்கிற உதவி மிகப்பெரிய மாபெரும் உதவியை செய்து கொண்டிருக்கிறாய். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பிரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய காட்சியையும் நீங்கள் பார்க்கலாம். அதுபோல இன்னொரு மாணவன் 5 நாட்களாக பச்சை தண்ணீர் கூட கொடுக்காமல் இந்த நாட்டினுடைய கல்வி சீரழிந்து போவதை தடுத்து நிறுத்துவதற்காக 5 நாட்களாக தண்ணீர் குடிக்காமல் அவனால் பேச முடியவில்லை, படுத்து கிடக்கிறான். கோரிக்கைகளை பக்கத்தில் உள்ள அட்டையில் எழுதி வைத்திருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதை போல ஒரு இஸ்லாமிய பெரியவர் முழங்காலிட்டு அமர்ந்து அவர் நமாஸ் செய்வதற்காகவோ தண்ணீர் குடிக்கிறதற்காகவோ உட்கார்ந்து இருக்கிறார் முழங்காலிட்டு. அப்பொழுது அருகில் உள்ள அந்த இளைஞனுடைய அந்த நம்ம மூவர்ண கொடி கையில் வைத்திருப்பது தரையிலே சிறிது படுகிறது. அந்த பெரியவர் அந்த கொடியை அந்த ஜெண்டாவை தூக்கி கொடுக்கிறார் என்ற செய்தியை பாருங்கள். இந்த போராட்டத்தில் நான் இஸ்லாமியனாக இருந்தாலும் இந்த இந்தியா என்பது அதுதான் நமக்கு முக்கியம் என்கின்ற உணர்வை வெளிப்படுத்துவதாக இருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுபோல ஒரு இஸ்லாமிய பெரியவர் இரவு உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபேன்லாம் ஏது போராட்ட களம் இல்லையா? அங்கே அந்த வெப்பத்தில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய வியர்த்து அங்கே அந்த மாணவர்கள் எல்லாம் இருந்தாலும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரியவர், இஸ்லாமிய பெரியவர், அது முக்கியம், அவர் அங்கே உறங்காமல் நின்று விசிறி கொண்டிருக்கிறார். அந்த செய்தியையும் நீங்கள், அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக அந்த போராட்டம் என்பது மிக மிக ஊக்கமாக, மிக மிக ஒரு பல்வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு செய்திகளாக இந்திய நாட்டிலே முஸ்லிம்களும் இந்துக்களும் இன்னும் மற்றும் பல்வேறு மக்களும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு போராட்டமாக அமைந்திருக்கிறதை நாம் இங்கு பார்க்கலாம். இன்னொரு வித்தியாசமான காட்சி, அமீர் என்கின்ற ஒரு உருது ஆசிரியர், அவர் தெலுங்கானாவிலே அங்கே திடீரென்று அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அங்கு அந்த பள்ளிக்கு வந்த பாஜக குண்டர்கள் அவரை தாக்குகிறார்கள். காவல்துறை முன்னிலையிலே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன தவறு செய்தார் தெரியுமா? தெலுங்கானாவிலே அங்குள்ள அந்த பள்ளியிலே மாணவர்களுக்கு உருது மொழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் செய்த தவறு. ஏனெனில் அவர் ஒரு உருது ஆசிரியர், பள்ளியால் உருது கற்பிப்பதற்காகவே நியமிக்கப்பட்டார். இந்த தெலுங்கானாவில் உருது மொழி 2வது அலுவல் மொழியாகும் என்பதையும் நாம் மறந்து விடுவதற்கில்லை. இது எங்க நடக்குது? தெலுங்கானால நிஜாமாபாத் மாவட்டத்துல ஆர்மூரில் உள்ள பாரத் சந்திரா பள்ளியிலே இது நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வு 2 நாட்களுக்கு முன்னால் காவல்துறையினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது பாஜக ஆளுகின்ற மாநிலம் அல்ல, அது முக்கியம். காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம், ரேவந்த் ரெட்டி ஆளுகின்ற மாநிலம். எனவே இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த காவல்துறை அவர்களுக்கு அடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களா, அல்லது பாஜக இஷ்டம் போல் நடக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாக, வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நமக்கு இந்த இணையதளத்தில் ஒரு அம்மையார், அவங்க ஜேர்னலிஸ்ட் ரேவதிங்கிறவங்க தனது எக்ஸ் தளத்தில் இதை பதிவு செய்திருக்கிறாங்கிற இந்த செய்தி. இது நேற்றைய தினம் இந்த செய்தி வந்திருக்கு. இன்றைக்கு நான் காலையில் பார்க்கும் பொழுது அந்த செய்தியையும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பிரமுகரை காவல்துறை
கைது செய்து கொண்டு போவதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நாம் விரும்புவது அடுத்த சில மணி நேரங்களிலே அவர் மாலை மரியாதையோடு வெளியே வரக்கூடாது என்பதைத்தான் நாம் விரும்புகிறோம். இந்திய நாட்டில் உள்ள அதாவது மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒவ்வொன்றும் அதைத்தான் விரும்புகின்றன. தெலுங்கானா அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஒரு காட்சியை உங்களுக்கு முன்னால நான் காண்பிக்கிறேன். 1900 ஆண்டு எடுத்த ஒரு போட்டோ. பிரெஞ்சு காலனித்துவ ஆளுநர் பால் டூமரின் மனைவி மற்றும் மகள் வியட்நாமிய குழந்தைகளுக்கு அரிசியும் காசுகளையும் வீசி எறிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்படி கீழே அந்த கிரவுண்டில் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் வீசி எறிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவையும் அந்த இதை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த சில்லறைகளுக்காக, அந்த அரிசிகளுக்காக அந்த வியட்நாம் குழந்தைகள் அங்கே அதாவது மிருகங்களைப் போல சண்டை போட்டுக்கொண்டு, அதாவது அவர்கள் இது ஒரு நாயை போல, ஒரு பிராணிகளைப் போல அப்படி சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு வேடிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நான் பார்க்கலாம். இப்படித்தான் இந்த ஏகாதிபத்தியம் கீழே நாடுகளுக்கு, காலனியாக இருந்த நாடுகளுக்கு நாகரிகத்தை கற்றுக்கொண்டிருந்தது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக நாம் பார்க்கலாம். இழிவுபடுத்துதல் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக வைத்திருந்தார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, பிரதமர் மோடியினுடைய நெருங்கிய தொழிலதிபர், உங்களுக்கு யாருன்னு சொல்லணும் இல்லை, டக்குன்னு நீங்களே சொல்லிடுவீங்க, கௌதம் அதானி அவரும் அவருடைய மருமகன் சாகர் அதானி இவங்க உள்ளிட்ட இன்னும் 2 பேர் மேல 2029 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு விசாரணை நியூயார்க்கில் உள்ள கிழக்கு மாவட்ட பெடரல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இப்போ இதுக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த அதானி இருக்கிறாரு, அங்க உள்ள நான் கொஞ்சம் சில பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் நான் கொடுக்குறேன், அங்க கொடுக்குறேன்னா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்போட பேசுறதுல அந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், நீதித்துறை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதானி மேல உள்ள வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, ரத்து செய்வதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி, இது பழைய செய்தி, நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த வழக்கில் லஞ்ச வழக்கு தொடர்பாக அமெரிக்க நீதித்துறை கடந்த மே 18 அன்று நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது. அதில் இந்த வழக்கிற்கு, இதுதான் முக்கியம், தங்களிடம் எந்த ஆதாரங்களும் இல்லை, எனவே இதுல நான் நேரத்தை செலவிட முடியாதுட்டு ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றான். இந்நிலையில தான் அங்க ஒரு ட்விஸ்ட் வருது பாருங்க. அமெரிக்க நீதித்துறையினுடைய இந்த மனு தொடர்பான விசாரணை நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் வந்திருக்கும் பொழுது, அந்த வாதங்களை கேட்டதற்கு பின்னால் நீதிபதி நிக்கோலஸ் ஜி கரபிஸ் அதானே என்கிறவர் இந்த வழக்கை ஏன் கைவிட வேண்டும் என்பதற்கு போதிய தெளிவான காரணங்களை அமெரிக்க நீதித்துறை வழங்கவில்லை. இதற்கான விளக்கம், காரணங்கள் எங்களுக்கு தெளிவாக வேண்டும். எனவே ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அந்த நீதிபதி. அதற்கான காரணங்கள், ஏன் இதை ரத்து செய்யணும், அதானி மேல உள்ள இந்த வழக்கை ஏன் ரத்து செய்யணும், அதுக்கு காரணம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதை அவர் அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, அமெரிக்காவிலும் அந்த நீதித்துறையினுடைய முதுகெலும்பை முறிப்பதற்கு இந்த பில்லியன் டாலர்கள் பயன்படுகின்ற அந்த வேளையிலே அங்கேயும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வழக்குடைய மையப்புள்ளி என்ன தெரியுமா? அதுதான் முக்கியம். பாருங்க, இந்தியாவில் உள்ள 12 GW ஜெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டம் ஆகும். இதை மோடி பிரதமரான பின்பு அதானி போன்ற நிறுவனங்களிடமிருந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் சூரிய மின்சக்தியை பெற்று அதனை பயன்படுத்த விரும்பிய மாநிலத்தின் மின் இணைப்பை நிறுவனங்களுக்கு வழங்கும் ஒரு இடைத்தரகர் பாலமாக இந்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் இந்தியா செயல்படுகிறது. இந்த செயல்பாடு பிரச்சனை இல்லாமல் நடைபெற கௌதம் அதானி, அதாவது அவரை சேர்ந்து உள்ள அந்த 2-3 நபர்கள் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு ரூபாய் 2029 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது முக்கியம். இந்த லஞ்ச திட்டங்களை மறைத்து அதானி குடும்பம்
அமெரிக்க அங்கு உள்ள மக்களிடமிருந்து டாலர்களில் 3 பில்லியன் டாலருக்கும், அதாவது 28,300 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன்களையும் பங்குகளையும் இந்த லஞ்சத்தை மறைத்துவிட்டு திரட்டி இருக்கிறது அமெரிக்க மக்களிடம். இதுதான் குற்றச்சாட்டு. எனவே இப்படியாக அதானி மீது வழக்கு இருக்கிறது. இன்னும் எப்படி வருது என்று அடுத்த கட்டமாக பார்ப்போம். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.